எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான மார்க்கெட்டை பார்த்தோன்னு சொன்னால், நம்ம நேற்று சொன்ன மாதிரியே ஒரு கேப் அப்பில் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா? பேங்க் நிஃப்டி வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகி கேப் அப்பில் ஓப்பன் ஆகின உடனே நான் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து இண்டிகேஷன் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு 2 ட்ரேடு கிடைக்க போகுது. அதாவது ஒரு புட் சைடு ட்ரேடு, தென் ஒரு கால் சைடு ட்ரேடு கிடைக்க போகுது. ஸோ இன்றைக்கி 2 ட்ரேடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம என்ன நினச்சிருந்தோமோ அதே மாதிரி வந்து கண்டிப்பாக ஒரு புட் என்ட்ரி, அதாவது 50-100 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன். 50-100 ஓகேவா? 50-100 வந்து புட் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த இதில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகி 50,000 டச் பண்ணச்சிலே நல்லாவே தெரிஞ்சுட்டு 50,000லேருந்து கண்டிப்பாக கொஞ்சம் ரிவர்சல் வரும். ஏன்னு சொன்னால் இந்த ரிவர்சல் வந்தால் தான் கொஞ்சம் என்ன நேற்றைக்கான பையர்ஸ், அதாவது நேற்றைக்கான மார்க்கெட்டில் இருந்து கூட பையர்ஸை வந்து கொஞ்சம் நம்ம நேற்று சொன்ன மாதிரியே அவங்கள கொஞ்சம் பயம் காட்டிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகி மேலே போக முடியும். சேம் நம்ம என்ன கணிச்சோமோ அதே தான் நடந்திருக்குது இன்றைக்கி. ஸோ புட் ஆப்ஷன் எடுத்தவங்களுக்கு 50,000லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 49,800, ஸோ இந்த ரேஞ்சுக்கு வரைச்சில கிட்டத்தட்ட 200 பாயிண்ட். ஓகேவா? 200 பாயிண்ட்டுங்கச்சில நம்மளுக்கு 100 பாயிண்ட் ஈஸியாக இந்த 50-100 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து கரெக்டாக நான் என்ன எதிர்பார்த்தேன்னா இதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் கீழே வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். என்னென்னு சொன்னால் இந்த க்ளோசிங் ரேஞ்ச் வரை வரும். அதாவது ஒரு 49,720 இல்லைனா ஒரு 750 வரையாவது மேபி வரும்னு எதிர்பார்த்தேன். ஸோ வராமல் இங்கேருந்தே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போவே தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் இங்கேருந்து என்ன கீழே வரதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ இங்கேருந்து மேலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சைடு வேஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே வந்து ஒரு சைடு வேஸ்லேயே மார்க்கெட் வந்து போயிட்டு இருந்து அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஒரு 12 மணிக்கு மேலே ஓகேவா, ஒரு அரௌண்ட் ஒரு 12:30 பக்கம் வந்து மார்க்கெட் வந்து நல்லா ஒரு ஹை போயிடுச்சு. ஓகேவா? இன்றைக்கியோட டே ஹையும் உடச்சி மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ டே ஹையை உடைக்கிச்சில் என்ன ஆகுன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து பையர்ஸ் உள்ளே என்ட்ரி ஆகிருப்பாங்க. அதாவது ரீட்டைல் பையர்ஸ் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிருப்பாங்க. ஸோ இவங்களை வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறதுக்காண்டி மார்க்கெட் என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் ஒரு டைம் கரெக்டாக அந்த இடத்துல பையர்ஸ் வந்து உள்ள என்ட்ரி. ஸோ இவங்களோட ஸ்டாப் லாஸை வந்து ஹிட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் வந்து மார்க்கெட் கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. பட் அவங்கள வந்து கொஞ்சம் பயங்காட்டி, அதாவது சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் வந்து வெளியே போயிருப்பாங்க. ஓகேவா? கொஞ்சம் இந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்சல் ஆகுன்னு தெரிஞ்ச உடனே ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேர் சின்ன சின்ன ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து வெயிட் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ அகைன் மார்க்கெட் மேலே போய் அகைன் ஒரு பிரேக் அவுட். ஸோ பிரேக் அவுட்டில் இங்கேயும் வந்து பையர்ஸ் உள்ள வந்திருப்பாங்க. ஸோ அப்போ 2 இடத்துல பையர்ஸ் வந்து உள்ள வந்திருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு பையர்ஸ் வந்து உள்ள வந்திருப்பாங்க. இந்த பிரேக் அவுட்டுக்கு மேலேயும் பையர்ஸ் வந்து உள்ள என்ட்ரி ஆகிருப்பாங்க. ஸோ இவங்க 2 இதோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தா இந்த ரேஞ்சுக்கு கீழே தான் இருக்கும். ஸோ அதை கணக்கு பண்ணி என்னாச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து இந்த பையர்ஸை வந்து எக்ஸிட் பண்ணி விட்டுருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ மார்க்கெட்டில் வந்து பையர்ஸ் இல்லை. அதாவது இந்த ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் அதாவது இந்த பிரேக் அவுட்டுக்கு மேலே எடுத்த பையர்ஸ் வந்து இப்போ மார்க்கெட் உள்ளே இல்லை. அதாவது பேங்க் நிஃப்டியில் உள்ளே இல்லை. ஸோ இவங்க வந்து மார்க்கெட் வந்து வெளியே போயிடுச்சு. ஸோ இங்கே பையர்ஸ் இருப்பாங்க. நேற்றைக்கான பையர்ஸு, அதுக்கு முன்னால் உள்ள பையர்ஸு. ஸோ அவங்க நல்ல ஒரு ஹெவி ப்ராஃபிட்டில் வந்து உள்ளே இருப்பாங்க. இவங்கள டார்கெட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். மார்க்கெட் இங்கேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி கீழே வந்தனா தான் இவங்கள வந்து வெளியே போக வைக்க முடியும். ஓகேவா? அதாவது இவங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சமாக ஹிட் பண்ண முடியும். ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு மார்க்கெட் வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கான மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு 50-100க்கு மேலே 50-100க்கு மேலே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னால் இங்கே வந்து ஃபர்தராக மறுபடியும் கால் சைடு தான், அதாவது பையிங் சைடு தான் மார்க்கெட் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் ஃப்ளாட், அதாவது ஒரு 50,000 இந்த ரேஞ்சு 50,100க்கு கீழே 50-80க்கு கீழே, ஸோ இந்த ரேஞ்சிலே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ஃபர்தராக ஃபஸ்ட்டு ஒரு 2-3 கேண்டலில் மேலே போயிருச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ போனதுக்கு அப்புறமா மார்க்கெட் வந்து அகைன் வந்து பையிங் சைடு போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுங்களேன், ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகாமல் ஃபஸ்ட்டு 2-3 கேண்டில் கீழே வருதுன்னு வச்சுங்களேன். ஸோ கீழே வந்துச்சுன்னு சொன்னால் அகைன் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்க மாதிரி எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் கீழே தான் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு வெள்ளிக்கிழமை சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கும். ஸோ எப்போவுமே கொஞ்சம் வெள்ளிக்கிழமை வந்து வாலட்டைல் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வாலட்டைல் அதிகமான மார்க்கெட்டில் வந்து நம்ம கொஞ்சம் ட்ரேடு பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இருந்தாலும் நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருக்குது, நம்ம கரெக்டாக வந்து மார்க்கெட்டை கணிச்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஈஸியாக ட்ரேட் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு எக்ஸிட் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுனாலும் சரி, கொஞ்சம் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுனாலும் சரி,
கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். என்னோடய டெலகிராமில் நான் வந்து இண்டிகேஷன் கொடுப்பேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்து லாபம் பார்த்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி பார்ப்போம். ஸோ நிஃப்டிலையுமே சேம் பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்கோ அதே மாதிரி தான் நிஃப்டிலையும் வந்து ஒரு சின்ன மூவ்மெண்ட் தான். சின்ன மூவ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து டவுன் சைடு கொஞ்சமாக மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அகைன் மறுபடி மார்க்கெட்டும் மேலே போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுலேயுமே வந்து நம்ம என்ன பண்ணோம், நாளைக்கான மார்க்கெட்டில் வந்து ஒரு கேப் அப் ஆகுது. அதாவது ஒரு 22,900க்கு மேலே. ஓகேவா? 22,940, 50 இல்லைனா ஒரு 23,000 நியர்பை 23,000 டச் ஆகுதுன்னு வச்சிங்களேன். சாரி. ஓகே, மார்க்கெட் வந்து இப்போ என்ன எங்கே இருக்குது, நிஃப்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23,165. ஓகேவா? ஸோ 23,165 இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகி அங்கேருந்து டைரெக்டாக மேலே போயிடுச்சு. ஸோ நாளைக்கான மார்க்கெட் வந்து உங்களுக்கு இதுக்கு மேலே ஓப்பன் ஆகுது, ஒரு கேப் அப், நல்ல ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு 23,500ங்கிறது நாளைக்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேவா? நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 23,500ங்கிறது தான் ஒரு நாளைக்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ ஒரு 300க்கு மேலே 23,300க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் அகைன் 23,500 வரை வந்து வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுன்னு, ஃப்ளாட்டோ இல்லைனா ஒரு கேப் டவுனோ ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னால் மார்க்கெட் அகைன் வந்து ஒரு வாலடைல் காமிச்சிட்டு டவுன், அதாவது இந்த இந்த ரேஞ்சுக்கு வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு, 22,900. ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 23 வருது அப்படின்னு சொன்னாலும் இங்கேருந்து மறுபடியும் 22,900 வரை வந்துட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு தான் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நாளைக்கு வந்து நிஃப்டிலையும் கொஞ்சம் வாலடைல் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணது மூலமாக என்னன்னு சொன்னால் நான் கொடுக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன அப்டேட்ஸை வந்து நீங்கள் வந்து, அதாவது லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக வந்து சின்ன சின்ன லாபங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, நன்றி.